அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இருந்த கவிஞர், அதாவது வந்து கண்ணதாசன் இருந்தார் இல்லையா, ம். அவர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து பாடல் வரிகளை வந்து எழுதினார். ரொம்ப பெரிய அளவில் வந்து அது வந்து ரீச் ஆச்சு. எம்எஸ் விஸ்வநாதன் வந்து கோலோச்சி இருந்தார். கோலோச்சி இருந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. பி குமார்லாம் ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர்லாம் இருந்திருக்காரு. நிறைய பேர் மரகதமணி அவங்க இவங்கன்னு ஒரு காலம் இளையராஜா வந்ததுக்கப்புறம் வந்தவங்க, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இளையராஜான்னு ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர் புதுசாக வந்து வராரு. அதாவது ஒரு கல்ட் மியூசிக், வேற மாதிரியான மியூசிக், வேற மாதிரியான பாடல்கள், வேற மாதிரியான இசை உலகத்துக்கே வந்து இளையராஜா கூப்பிட்டு போறாரு. அவர் போடுற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மயக்குது, உங்களுக்குள்ள என்னமோ பண்ணுது. ஆடியன்ஸ் பார்க்குறான், யாரா இந்த ஆளு, என்னடா இப்படி பாட்டு போடுறாரு, எப்படா இந்த எங்கேருந்துடா வந்தார் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதே காலத்தில் நீங்கள் பாருங்கள், வைரமுத்துங்கிற ஒரு ஒரு கவிஞர் வந்து இளையராஜாவோட பாடல்கள் வந்து கூட்டணியாக எழுதுறாரு. ஸோ இளையராஜா வைரமுத்து காம்பினேஷன் கொஞ்சம் வருஷம் தான் அவங்க பயணிச்சிருக்காங்க இணைஞ்சு, கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் நினைக்கிறேன். அந்த பயணித்த காலங்களில் வந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும்.